மார்க்கெட் கிராஷ்ல உங்க மணி எங்க போகுது? மார்க்கெட் கிராஷ் ஆனா நம்ம எல்லாருமே நியூஸ்ல பாக்குற காமனான திங்ஸ் என்ன? 1 lakh crore wiped out from the market, 2 lakh crore wiped out from the market, blood bath in Indian stock market. இந்த மாதிரி phrases நீங்க பாத்துருக்கீங்க, ரைட்டா? ஸோ எப்பெல்லாம் இதை நீங்க பாக்குறீங்களோ கண்டிப்பா ஒரு ஷாக் இருக்கும் வித் அ கொஸ்டின், இந்த மணி எங்க போச்சு, ரைட்டா? ஸோ அண்ட் தென் வி வில் அசியூம் லைக் ஓகே, இந்த மணி வந்து கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், இல்லை இந்த மணி வந்து அதர் அசட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், நம்மளே அசியூம் பண்ணிப்போம், விச் இஸ் ட்ரூ அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இங்கே தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் கிராஷ் ஆனால் வாட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ் அதை பற்றின கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், கொஞ்சம் கேட்கறதுக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும், பட் ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்கள் மணி எங்கேயுமே போகாது. அப்போ நியூஸ்ல சொல்றதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் சே இப்போ ஐபிஎல் நடக்க போகுதுல, இப்போ நீங்க வந்துட்டு லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஐபிஎல் டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்ராக்ஸா ஒரு 2000 rupees கொடுத்து நீங்க வாங்குறீங்க உங்களுடைய ஃபேவரட் மேட்ச், ஓகேவா? லெட்ஸ் சே சிஎஸ்கே எம்ஐ வெர்சஸ் நடக்குது, ஸோ அதனால நான் அந்த மேட்ச் வந்து லைவ்ல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 2000 கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டீங்க, ஓகேவா? இப்போ மேட்ச் டேவும் கிட்ட வந்துகிட்டே இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலி மேட்ச் டேவும் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ கரெக்டா மேட்ச் நடக்க போற அன்னைக்கு திடீர்னு மழை வருது, ஓகேவா? இப்போ மேட்ச் நடக்குமா நடக்காதான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ல இருக்கு, ரைட்டா? இப்போ நீங்க டிக்கெட்டுக்கு எவ்வளவு பிரைஸுக்கு வாங்குனீங்க? 2000 rupees கொடுத்து தானே டிக்கெட் வாங்குனீங்க. இப்ப இதே டிக்கெட்டை இன்னைக்கு மழை வருதுல, மேட்ச் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குல்ல, இப்போ இதே டிக்கெட்டை நீங்க செல் பண்ணுங்க, 2000க்கு உங்களால செல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மேக்சிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் 500 rupees உங்களால செல் பண்ண முடியும், மிஞ்சி போனா. இதுக்கு மேல உங்களால செல் பண்ண முடியாது. இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த 500க்கும் 2000க்கும் உள்ள வித்தியாசம் 1500. இப்போ இந்த 1500 rupees எங்க போச்சு? யாராச்சும் எடுத்துட்டாங்களா, இல்ல மறந்துடுச்சா? நத்திங், ரைட்? வாட் ஹேப்பன்? வேல்யூ சேஞ்ச், நத்திங் எல்ஸ். என்ன சேஞ்ச் ஆச்சு? வேல்யூ தான் சேஞ்ச் ஆச்சு, கரெக்டா? அதாவது எந்த மேட்சை பாக்குறதுக்கு நீங்க 2000 rupees கொடுக்க ரெடியா இருந்தீங்களோ, இப்போ அந்த மேட்ச் நடக்குமா நடக்காதானே உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? தேர் இஸ் அன் அன்சர்டைனிட்டி. ஸோ அதனால இப்போ அது 2000 ரூபாய் இல்ல 500 ரூபாய் மேக்ஸ் டு மேக்ஸ் பீப்புள் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ரைட்? சேம் டிக்கெட் நவ் காஸ்ட் 500 rupees. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லயும் இதுதான் நடக்கும். எப்படி பிரதர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலேஷன்? லெட்ஸ் சே ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து 100 rupees வச்சுக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் ஏன் 100 rupees? சரி, அதெல்லாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிளா வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் 100 rupees இருக்குன்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இதை வாங்குறதுக்கு பீப்புள் 100 rupees கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு பே யூ 100 rupees, கரெக்டா? ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பிரைஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இப்போ நான் என்ன சொல்ல போறேன்றது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சிம்பிளா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஜென்ரலா நம்ம லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, பி ரேஷியோ நான் நிறைய சொல்லியிருப்பேன், ரைட்டா? ஸோ ஜென்ரலா ஒரு ஆவரேஜா ஒரு ஸ்டாக் உடைய பி ரேஷியோ வந்து நான் சும்மா ஒரு 20ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜென்ரல் நீங்க எந்த ஸ்டாக் எடுத்துட்டாலுமே அதுக்கு ஒரு பி ரேஷியோ இருக்கும், ரைட்டா? இப்போ ஜென்ரலா பிரைஸ் அப்பான் earnings, கரெக்டா? அப்படின்னா அர்த்தம் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 times ஆஃப் earnings. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக் பிரைஸை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு 20 times ஆஃப் earnings. அதாவது அந்த கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்ணுதோ அதோட 20 மடங்கு கால்குலேட் பண்ணி தான் அதோடைய பிரைஸே வச்சிருக்காங்க, புரியுதா? ஸோ விச் மீன்ஸ் நீங்க 100 rupees பே பண்றீங்கன்னா நீங்க எப்படி நினைக்க கூடாது, ஓகே இந்த கம்பெனி இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி 100 rupees. நோ, அந்த கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்ணுதோ அதை விட அதிகமா அதுக்கு வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துதான் 100 rupees கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ on what basis people are buying and selling? On the expectation that that company will do well, கரெக்டா? அதனாலதான் அது இவ்வளவுதான் ஏர்னிங் பண்ணுதுன்னா 20 times or 30 times, பி 30 40 என்னன்னா இருக்கலாம். ஸோ 40 times ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸ் கூட இருக்கலாம், ரைட்டா? ஸோ அவ்வளோ மடங்கு ஏன் மார்க்கெட் அதுக்கு வேல்யூ கொடுக்குது, அவ்வளோ டைம்ஸ் ஏன் பீப்புள் பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க? பிகாஸ் தே ஹேவ் த எக்ஸ்பெக்டேஷன் தட் கம்பெனி வில் டூ வெல், ரைட்? அண்டர்ஸ்டுட்? பட் எப்போ ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் வருது, மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஷேக் ஆகும், கரெக்டா? ஆல்ரெடி அதோட ஒரிஜினல் வேல்யூ இவ்வளோ, எக்ஸ்பெக்டேஷன்னால இங்க பிரைஸ் ஆயிட்டு இருந்தது, இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க ஆயிடுச்சு. இப்போ அதே ஸ்டாக் பிரைஸ் 50 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா விச் மீன்ஸ் பீப்புள் ஆர் ரெடி டு பே யூ ஒன்லி 50 rupees. தட்ஸ் இட். யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால இப்போ இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, அதோட எவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒரே நாள்ல இங்க இருந்த ஒரு
வேல்யூ இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிஃபரன்ஸ் சம் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இருக்கும்ல, அந்த லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இஸ் வேனிஷ்ட். தட்ஸ் இட். சிம்பிளா சொல்லணும்னா everything was based on an expectation, not on reality. So when that expectation is shaked, it comes back to some uncertainty level அப்படின்னு சொல்லுவாங்க. So you got to understand, கரெக்டா? So ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் சம் பாயிண்ட். மார்க்கெட் கிராஷ் ஆனோடனே, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தோடனே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஷேக் ஆகுது. இட் கேன் பி டெம்பரரி ஆர் இட் கேன் பி பெர்மனன்ட். வி கான்ட் ப்ரெடிக்ட் தட். அந்த டைம்ல என்ன ஆகுது? மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ அதனால வேல்யூ சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். அந்த மணி டிஸப்பியர்லாம் ஆகல. ரைட்டா? யூ அண்டர்ஸ்டுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் பிஹைண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு இம்பார்ட்டன்டான திங் சொல்லணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கும், கரெக்டா? நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பா ரெட்ல இருக்கும், ரைட்டா? ஸோ ரீசெண்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்டா இருக்கிறதுக்கான ஹை சான்சஸ். ஸோ இந்த டைம்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது, if you are seeing any loss in your portfolio, you have to understand one thing: this is a temporary change. கரெக்டா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸை பார்த்தோன்னே பேனிக்லியோ ஃபியர்லியோ they try to sell their stocks, but that is not the correct thing, because இது லாஸ்ல தான் இருக்கு, பட் ஆனா அது லாஸ் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா, because this is paper loss. Until நீங்க இந்த லாஸை புக் பண்ற வரைக்கும் that is not a loss, it's called paper loss. You understand? So wait till everything comes to normal stage, then you will see. நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா I hope you will understand. கரெக்டா? This is just a paper loss. This will become a real loss when you sell. This is just a paper loss. So this understanding you should have. அப்பதான் so நீங்க பாக்குறீங்கன்னா that is loss தான், பட் ஆனா அது லாஸ் இல்லை. I hope you understood what I'm trying to say. கரெக்டா? ஸோ இந்த கிராஷை பத்தின இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். எனக்குமே நான் அப்படிதான் விஷுவலைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இட் ஷுட் பி அ ஷார்ட் வீடியோ. ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லெட்ஸ் சே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஷ் நடக்கும் போதுலாம் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். லெட்ஸ் சே நம்மளுக்கு பிடிச்ச ஷாப்னு வச்சுப்போம், ஒரு நல்ல ஒரு க்ளோத்திங் ஷாப்போ whatever, ஓகேவா? ஏதோ ஒரு ஷாப், ஓகே, அந்த ஒரு க்ளோத்திங் ஷாப் எடுத்துப்போம். ஸோ நல்ல ஒரு பிராண்டட் ஷாப் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, 50% ஆஃபர். ஸோ அப்படின்னா அர்த்தம், நம்மளுக்கு பிடிச்ச ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே லெட்ஸ் சே ஒரு 1000 rupeesக்கு பிரைஸா இருந்தது அப்படின்னா, அது எல்லாமே ஒரு 500 rupeesக்கு பிரைஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ 50% ஆஃப். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டைம்ல தேர் வில் பி 2 types ஆஃப் பீப்புள். நல்லா கேட்டுக்கோங்க, தேர் வில் பி 2 types ஆஃப் பீப்புள். ஒருத்தர் 1000 ரூபாய் இருக்க பேண்ட் 500 ரூபாய்க்கு இருக்காங்க. அப்போ நான் கண்டிப்பா இது ஒரு சீப் குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும். எப்படி? சீப் குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும். இதை பேசாம we will just நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. ஒன் குரூப் ஆஃப் பீப்புள். there will be other group of people who will think like, this is a branded cloth, okay, 50% off la கிடைக்குது, so it's an opportunity to buy those clothes அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலேட் பண்ணுங்க. that is what happening here. ரைட்டா? நீங்க இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ அதோடைய பிரைஸ் வந்து இட் வில் பி லைக், ஓகே, 3000 இருந்திருக்கலாம், 2000 இருந்திருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். லைக் நீங்க எந்த ஸ்டாக்கை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இருந்திருக்கும். பட் இப்போ அந்த எல்லா ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸும் கம்மியா இருந்திருக்கும். ரைட்டா? ஜஸ்ட் கம்பேர் வித் திஸ் அனாலஜி. இஃப் யூ ட்ரஸ்ட் தட் கம்பெனி, இஃப் யூ எக்ஸ்பெக்ட் தட் கம்பெனி வில் பெர்ஃபார்ம் வெல், திஸ் இஸ் an opportunity, ரைட்? த பிராண்டட் க்ளோத்ஸ் இப்போ 500 rupeesல கிடைக்குது, 1000 rupeesல இருந்தது. ஸோ திஸ் இஸ் an opportunity. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, எவ்ரி கிராஷ் இஸ் an opportunity for you டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில 2-3 திங்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி கிராஷாக இருக்கணும், வாட் எவர் இட் இஸ், மார்க்கெட் என்னைக்குமே மணியை டெஸ்ட்ராய் பண்ணாது. தட் வில் டிரான்ஸ்ஃபர் மணி. அதுதான் நம்மளுடைய ரொம்ப ரினவுண்ட் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் மணி ஃப்ரம் தி இம்பேஷண்ட் டு தி பேஷண்ட். தட்ஸ் இட். யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கிராஷ் உடைய பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன நடக்குது, பேப்பர் லாஸ், ரியல் லாஸ் பத்தி பார்த்தோம், அண்ட் மைண்ட் செட். அண்ட் கிராஷ் நடந்தா அது எப்படி நம்ம பார்க்கணும், வாட் ஷுட் பி த மைண்ட் செட், அதை பத்தி நம்ம கிளியரா பார்த்தோம், ரைட்? ஸோ இஃப் திஸ் வீடியோ வாஸ் வேல்யூபிள் டு யூ, கமெண்ட் வேல்யூபிள், யூஸ்ஃபுல், வாட் எவர் யூ ஃபீல். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த டாபிக்கை பத்தி பேசலாம் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்மார்ட் இன் திஸ் இன்வெஸ்டிங் வேர்ல்ட், if you want to stay ahead in this investing world, இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். We will come up with more valuable videos. With that, signing off from you.